Learn spoken English through the Bible, Tamil version by Edwin Rajamanikam. இந்த வீடியோ மூலமாக நீங்கள் உங்கள் ஆங்கில அறிவை பெருக்கிக் கொள்ள முடியும். இதில் பைபிளில் காணப்படுகிற எளிமையான வாக்கியங்கள் மற்றும் கருத்துக்களை உங்களுக்கு தமிழாக்கம் செய்து தருகிறோம். இவற்றை கற்றுக்கொள்வதன் மூலமாக நீங்கள் ஒரே நேரத்தில் சிறந்த ஆங்கில அறிவை பெற்றுக்கொள்ள முடியும். வேதத்தினுடைய அதாவது பைபிளினுடைய கருத்துக்களை உங்களாலே அறிந்து கொள்ள முடியும். உலகிலே இருந்த அல்லது இருக்கின்ற சிறந்த ஆங்கில அறிஞர்கள் பைபிளை நன்றாக கற்றுக்கொண்டவர்கள்தான். ஆங்கில பைபிளை வேதாகமத்தை படித்தவர்கள் சிறந்த ஆங்கில புலமை மிக்கவர்களாக விளங்குகிறார்கள். அதற்கு பிறகு மற்ற ஆங்கில இலக்கியங்களும் அவர்களால் சுலபமாக கற்றுக்கொள்ள முடிகிறது. எனவே ஆங்கிலத்தை சரியாகவே என்னால் படிக்க முடியவில்லை என்று மிகவும் சிரமப்பட்டு கொண்டிருந்தால் அதற்கு உங்களுக்கு எளிய வழி ஆங்கில வேதாகமத்தை படிப்பது. அதற்கு முன்பதாக ஆங்கிலத்தை வாசிப்பதற்கு பேசுவதற்கு சுலபமான பயிற்சி இந்த நிகழ்ச்சி மூலமாக உங்களுக்கு அளிக்கிறோம். கொடுக்கப்பட்ட வாக்கியங்களை பாருங்கள். இங்கிலீஷ் த்ரூ த பைபிள், பைபிள் மூலமாக ஆங்கிலம். 1. God loves you. கடவுள் உங்களை நேசிக்கிறார். Sentence 2. We are his children. நாம் அவருடைய குழந்தைகள். 3. Trust in God. கடவுளை நம்புங்கள். 4. The Bible is the word of God. பைபிள் என்பது கடவுளுடைய வார்த்தை. 5. Jesus is my savior. இயேசு என்னுடைய மீட்பர். 6. Jesus is your savior. இயேசு உங்களுடைய மீட்பர். 7. Jesus is our savior. இயேசு நம்முடைய மீட்பர். 8. I believe him. நான் அவரை நம்புகிறேன். 9. I believe that the Bible is the word of God. பைபிள் என்பது கடவுளின் வார்த்தை என்பதை நான் நம்புகிறேன். 10. God created the sky. கடவுள் வானத்தை படைத்தார். 11. God created the sun, the moon and the stars. கடவுள் சூரியனையும் சந்திரனையும் நட்சத்திரங்களையும் படைத்தார். 12. God created the earth. கடவுள் பூமியை படைத்தார். 13. God created the mountains and the seas. கடவுள் மலைகளையும் கடல்களையும் படைத்தார். 14. God created the trees and the bushes. கடவுள் மரங்களையும் புதர்களையும் படைத்தார். 15. God created the animals, the birds and the insects. கடவுள் விலங்குகளையும் பறவைகளையும் பூச்சிகளையும் உண்டாக்கினார். 16. God created all the living creatures. கடவுள் எல்லா உயிரினங்களையும் படைத்தார். 17. God created the man. கடவுள் மனிதனை படைத்தார். 18. God made man out of clay. கடவுள் மனிதனை மண்ணிலிருந்து அதாவது களிமண்ணிலிருந்து உருவாக்கினார். 19. God named him
ஆடம். கடவுள் அவனுக்கு ஆதாம் என்று பெயரிட்டார். இந்த இடத்துல நேம்டு, NAMED, பெயரிட்டார். 21. God took a bone out of him. கடவுள் அவனிலிருந்து ஒரு எலும்பை எடுத்தார். 22. He made the bone into a woman. அவர் அந்த எலும்பை ஒரு பெண்ணாக உருமாற்றினார். 23. Adam named her Eve. ஆதாம் அவளுக்கு ஈவ் என்று பெயரிட்டான். தமிழிலே ஏவாள் என்று சொல்லுகிறார்கள். 24. Adam loved her. ஆதாம் அவளை நேசித்தான். 25. Adam and Eve lived in Eden happily. ஆதாமும் ஏவாளும் அந்த ஏதேன் என்ற தோட்டத்திலே மிக மகிழ்ச்சியாக வாழ்ந்தார்கள். இந்த வீடியோவை நீங்கள் மீண்டுமாக போட்டு கேட்டு பாருங்கள். இந்த வாக்கியங்கள் மனதிலே பதிந்தால் நீங்களும் கூட சுலபமாக வாக்கியங்களை உருவாக்க முடியும், சொந்தமாக பேச முடியும். உங்களிடத்திலிருந்து விடை பெறுவது எட்வின் ராஜமாணிக்கம். கர்த்தருக்கு மகிமை உண்டாவதாக.